நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் அடியனுடைய ஆசீர்வாதம், வாழிய நலம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் போய்விடுகின்றது. பிறப்பில் இருந்து அவன் ஒரு நிலையை அடைகின்ற வரை எத்தனை விதமான போராட்டங்களை அவன் சந்திக்கின்றான். துரோகங்கள், ஏமாற்றங்கள், சந்தோஷங்கள் இன்று ஒவ்வொன்றும் அவன் வாழ்விலே கலந்து விளையாடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அவன் இறைவன் மீது வைக்கின்றான். இறைவன் சார்ந்த இறைவனாய் அம்சமாகிய அந்த நவகிரகங்களின் மீது வைக்கின்றான். அதைத்தான் ஜோதிடம் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நவகிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம், பலம் குறைந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை. நம்முடைய கர்மாவுக்கேற்ற பலனை அந்தந்த காலகட்டத்தில் அவை தந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கர்மாவினுடைய கர்த்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமானால் இவருடைய பார்வை தேவை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சொல்வார்கள், கிராமப்புறங்களிலே தாயோடு சுவையும், தந்தையோடு துணையும், மனைவியோடு மானமும், குருவோடு எல்லாமும் போய்விட்டது என்று சொல்வார்கள். ஆக ஒரு குரு ஒருவனே அனைத்தையும் திருப்பி தரக்கூடியவன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு, ஜோதிட சாஸ்திரத்தில் குருவின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் தான் நம்ம சனிப்பெயர்ச்சியை கடந்து நம்மை நோக்கி அது நகர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. கர்மாவின் பலனை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பயிற்சி, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு மாறுவதற்கு குறைஞ்சமான ஒரு காலம் தான். அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கணிதம், வாக்கியம், இந்த ரெண்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டார். அதே பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் பெயர்ச்சி ஆகின்றார். இந்த குரு பயிற்சி எந்த விதமான ஒரு தாக்கத்தை, எந்த விதமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தருமா என்று இப்போ கேள்வி நம் முன் எழுந்து நிற்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியை நம்ம அவளோடு எதிர்பார்க்கிறோம். அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, தொழில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா? தரும். காரணம் என்னன்னா, மிதுனம் என்பது புதனுடைய இடம். அந்த இடத்தில் இருந்து அவர் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோகாரனுடைய இடத்தை நோக்கி அவர் நகர்ந்து விட்டார். இது எவ்வாறு இருக்கும், எந்த விதமாக நம் வாழ்வை நடத்தி தரும் என்பதைத்தான் நம்ம சோடி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் இங்கே, சூரியன், சந்திரன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், இவர்களாம் நண்பர்களாக இருக்கின்றார்கள். நண்பர்களாக இருந்தாலும் கூட இந்த சோடி பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை. அதாவது இந்த சோடி பிரசன்னம் என்பது ஆழ் மனத ரகசியங்களையும் எப்பொழுதோ செய்த கர்மாவின் பலனையும் கணித்து சொல்லக்கூடியது தான். அந்த வகையில் சனி பகவானுடைய நிலையையும் குரு பகவானுடைய நிலையையும் வைத்து இப்போ நான் சோழி பிரசனம் பார்க்க போகிறேன். 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு. அதே நேரம் ஜனன காலத்தில் குருவினுடைய அமைப்பு சரியாக அமர்ந்து விட்டால் அற்புதம். அவ்வாறு அமையவில்லை என்றால் சில மேடு பள்ளங்களை நாம் கடந்துதான் வர வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவினுடைய பார்வை எடுத்துக்கிட்டா 5, 7, 9, இந்த 5, 7, 9 குருவின் பார்வை படுகின்ற இடம் அற்புதம். அந்த அற்புதமான இந்த குருவினுடைய பார்வை, இந்த குரு பெயர்ச்சி 2026 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வு, அதாவது ஒரு சிற்பி, அந்த சிற்பி ஒரு காலகட்டத்தில் அந்த நீர்நிலையை விட்டு மேலே நோக்கி வளரும், சந்திரனை பார்த்து கொண்டே இருக்கும். அந்த சந்திரனில் வருகின்ற ஒரு துளி முத்தாக மாறுவதைப் போல எத்தனையோ காலங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், அதாவது நல்ல மனைவி ஆனால் நிம்மதி இல்லை, நல்ல பிள்ளைகள் பெருமை இல்லை, நல்ல தொழில் சிறப்பு இல்லை. ஆக வாழ்க்கையில் எல்லாம் இருக்குதுங்க. எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையை கடந்த காலங்களில் தொடர்ந்து சந்தித்து வருகின்றீர்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பயிற்சி என்றாலும் கூட சனி பகவானுடைய இருப்பையும் நிலையும் வைத்து தானே சொல்ல வகையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி 2026, அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்தில் வந்துகின்ற, கடகத்திலே உச்சம் பெற்று எங்கே உச்சம் பெறுகிற சந்திரனுடைய இடம், அந்த இடத்துல உச்சம் பெறுகின்ற அவருடைய நிலை என்ன என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம்.
தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடந்த கால நல்லா இப்போவும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வை என்று சொல்வார்கள். தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை 3, 7, 10ன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பார்க்கின்றார். இந்த இடம் யார் எதனுடைய இடம் என்ன, பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாகத்தான் பலனை தந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு ஏங்க அந்த கவலை, தவறான மனிதன், தவறான பழக்கம் உள்ளவன், தவறான பாதையை நோக்கி நகர்பவன், அப்படிப்பட்ட மனிதர்களை மட்டும்தானே சனி பகவான் பாதிப்பார். ஆனாலும் கூட என்றோ செய்த தவறு அந்த வகையில் பார்க்கும்போது சில பாதிப்புகள் நம்மை வந்துதானே சேருகின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குருவை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 எவ்வாறு இருப்பார் என்று பார்த்தீங்கன்னா, தனுசுவை பொறுத்த வரைக்கும் 8ல் அஷ்டம குருவாக இருக்கின்றார். அஷ்டம குருவாக இருந்து விட்டார் என்றாலும் கவலைப்படாதீர்கள். அஷ்டம குருவிலே அள்ளி குவித்தவர்களையெல்லாம் நான் இருக்கின்றேன். காரணம் என்னென்னா, சனியும் குருவும் கைவிட்டாலும் கூட, சனி பகவானையும் குரு பகவானும் கைவிட்டாலும் கூட இருவர் துணையாக இருக்கின்றார். அதுதான் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய களத்திரகாரகன் சுக்கிரன். கவலையே பட வேண்டாம். தொழிலே இல்லையே என்று கவலைப்பட்டவருக்கு ஒரு தொழில் இருக்கின்றது. அந்த தொழிலில் 1000 பிரச்சனைகள் இருக்கின்றது. திருமணமே நடக்காதவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கின்றது. திருமணத்தில் பிரச்சனை இருக்கின்றது. ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நாம் மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? பிள்ளையே இல்லையே என்று கலைஞர்கள் அழகான குழந்தை இருக்கின்றது அல்லவா? அதை புரிந்து கொள்ளலாம் அல்லவா? அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவானும் குரு பகவானும் தராததை, தர முடியாததை, அற்புதமான மாற்றத்தை மற்ற கிரகங்கள் தரப்போகின்றன. இதைத்தான் நான் சொல்ல போகின்றேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் கூட, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் 8ல் அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட, செவ்வாயும் களத்திரக்காரர்கள் சுக்கிரனும் நல்ல மாற்றங்களை தரக்கூடியவர், இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இல்லையே என்ற கலைஞர் இருப்பவர்கள் மத்தியில் இருப்பதை நல்ல முறையில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாற்றம், அருமையான ஒரு சந்தர்ப்பங்க. நன்றாக புரிந்து கொண்டாலே போதும். இந்த காலகட்டத்தில் நிதானமும் பொறுமையுமாக இருந்து விட்டால் எந்த ஜோதிடரும் சொல்லவே முடியாது. கிரகங்களை வைத்து தானே சொல்ல முடியும். இந்த அனுபவம் தானே வாழ்க்கை. அந்த அனுபவ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், ஐயோ நமக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம குருவாக ஆகிவிட்டாரே, ஐயோ நம்மை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாகி விட்டாரே என்றாலும் கவலைப்பட வேண்டாம். காரணம், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கூட அற்புதம். நமக்கெல்லாம் தெரியும் மத்தளம். அந்த மத்தளத்துக்கு இருபுறமும் அடி விழுந்தாலும் கூட இனிமையான இசையை தருவதில்லையா? அந்த வகையில் பார்க்கும் பொழுது நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், நல்ல தசாபுக்தி, இறையருள், குருவருள் இருக்குமானால் நல்ல முன்னேற்றங்களை நோக்கி நடக்கின்ற அற்புதமான தருணம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். தேக பலமும் மனோபலமும் குறைந்த ஒரு காலகட்டம். ஒரு மனிதனுக்கு 3 பலம் இருக்கணும். தேக பலம் இருக்கணும், சரி. அந்த தேக பலம் இல்லைன்னா என்ன இருக்கணும்? மனோபலம் இருக்கணும். அந்த 2 பலமும் இல்லாத ஒரு நிலையைத்தான் தரப்போகின்றார்கள். தேக பலம் இல்லாத நிலையை அர்த்தாசிரம சனியாக சனி தருகின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனோபலம் என்று சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா மனோபலத்தை பொறுத்தவரை 8ல் அஷ்டம குருவாக இருந்து தருகின்றார். இப்படிப்பட்ட காலத்தில் கூட ஒன்றே ஒன்று ரகசியம், அதுதான் தெய்வ பலம். அந்த தெய்வ பலத்தை தரக்கூடியவர் களத்திரகாரர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் தான். தெய்வத்தை தொட்டு என்னுடைய அனுபவத்தில் இழந்ததை மீட்டவர்களும் உன்னதமான நிலையை நோக்கி நகர்ந்தவர்களையும் என் வாழ்வில் சந்திருக்கின்றேன். இந்த குரு பயிற்சியில் 12 ராசி 27 நட்சத்திரத்தில் நல்ல முன்னேற்றம், தொழிலில், வாழ்க்கையில் ஒரு போராட்டம் கலந்த இந்த வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு வாழ்வை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பங்கள் அமைக்கும் என்பதைத்தான் சோழி பிரசனம் சொல்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். திருத்தணியை சென்று திருத்தணி பாதசனீஸ்வரருக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் குரு என்றால் தட்சிணாமூர்த்தி தானே. அங்கே பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அற்புதமான ஒரு ஆலயம். அந்த ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ணி, கொடுப்பதற்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிட்டு கண்ணீராது வரும் இல்லைங்க. அந்த நிலையை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கருணையின் வடிவம் தான், கர்மாவின் பலனை தரக்கூடியவர் தானே. நல்ல தசாபுத்தி அமையுமானால் அற்புதமான மாற்றம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒரு தான், அந்தரங்க விஷயத்தை யாற்றி பேசாதீங்க. வெற்றியோ தோல்வியோ உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் எதிர்த்து போராடாதீர்கள். கொஞ்ச காலம் தானே, விட்டு கொடுத்து போவன் யாரும் கெட்டு போவதில்லை. அந்த வகையில் இந்த மழை பெய்கின்றதே, குடை வைத்துக் கொள்வதை போலத்தான் வாழ்க்கையில் போராட்டம் கலந்த இந்த ஒரு காலகட்டத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும், அதான் தேக பலமும் மனோபலமும் குறைந்த இந்த காலகட்டத்தில் தெய்வ பலம் துணை இருக்குமானால் மற்ற 2 பலத்தையும் ஒரு சேர்த்து அருமையான சந்தர்ப்பம், ஒரு அருமையான ஒரு பாடம்.
வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு வழங்குகின்றார்.